சினிமாவில் நமக்கு தெரியும் அனைத்து துறையிலையும் சாதிச்சவர் அப்படின்னா நம்ம டி ராஜேந்தர் அவர்கள். அவரை போலவே இருக்கிற காரணம் தான் என்னவோ டிஆர் பேரை தன் பேருக்கு முன்னால் வச்சுக்கிட்டு ஜூனியர் டிஆர் என்ற அடைமொழியுடன் வலம் வருவது தான் சபரிநாதன். இன்னைக்கு நம்ம அவரை தான் நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து, எந்த ஊர், உங்களுக்கு சொந்த ஊர் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்களேன். என்னை பற்றி பார்த்தீங்கன்னா என் பேர் கே.ஏ. சபரிநாதன். சினிமாவுக்குன்னு வந்த பெயர் வந்து ஜூனியர் டி ராஜேந்தர். நானும் கிட்டத்தட்ட பெரிய பெரிய டேரக்டர் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மொத்தம் 66 படம் பண்ணிட்டேன். டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா 340 சீரியல் பண்ணிட்டேன். விஜய் டிவி, ஆதித்யா, ஜி தமிழ் இதெல்லாம் வந்து ஷோ பண்ணிட்டேன், இன்னும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ விஜய் டிவியில் நம்பர் 1 இருக்கேன். அதுக்கும் போன மாதம் வந்து வானரன்னு படம் ரிலீஸ் ஆனது. அதில் வந்து செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஹீரோ வந்து நாகேஷ் பேரன் ஹீரோ. ஓகே, உங்கள் சொந்த ஊர், உங்கள் உறவினர்கள் யாராவது சினிமா இருக்குங்களா? உங்களுக்கு எதனால் இந்த சினிமா ஆசை வந்துச்சு? முன்னோர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க சார். தங்கவேல் சார், அருண் பாண்டியன், அதுமாதிரி காக்கா ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி, நிறைய பேர். இப்போ நீங்கள் சொன்னீங்க தங்கவேலு, அருண் பாண்டியன், காக்கா ராதாகிருஷ்ணன் போன்றவங்களாம். இவங்களாம் உங்களுக்கு என்ன உறவு? இப்போதைக்கு உறவு வேண்டான்னு நான் பார்க்குறேன் சார். வேண்டாம். உங்களுக்கு சினிமா ஆசை அது எப்போ வந்துச்சு, எதனால் வந்துச்சு? அதை தொடர்ந்து நீங்கள் எப்போ சென்னைக்கு வந்தீங்க? சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு சார். 5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு படம் வந்து நம்ம கருப்புசாமி குத்தைக்காரன் கரண் சார் படம். அப்புறம் வந்து அப்புறம் சின்ன சின்ன கேட்டால் பண்ணிகிட்டு இருந்தேன். மொத்தம் 66 படம் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கஷ்டம் வந்து யாருக்கும் அந்த கஷ்டம் வரக்கூடாது. சினிமாக்காரங்க அனைத்து பேருக்குமே அந்த கஷ்டம்லாம் நான் பட்டுட்டேன். சென்னை வந்து செய்யாத வேலை கிடையாது, பார்க்காத இடம் கிடையாது. பாத்ரூம் கழுவில் இருந்து வெச்சியலுக்கு எடுக்க வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு சரியாக வாய்ப்பு கிடைக்கல. சில படத்தில் வந்து கூப்பிட்றாங்க, இதோ கூப்பிட்றேன் டிஆர், இப்போ கூப்பிட்றேன், 10 நாளில் கூப்பிட்றேன், இன்னும் 1 மாதத்தில் கூப்பிட்றேன். டிஆர் கலப்படாத, ஒரு 5ஆம் தேதி ஷூட்டிங் இருக்குது, நான் அப்போ உனக்கு கால் பண்ணுறேன். 5ஆம் தேதி பார்த்தா அந்த இப்போ ஃபோனே வராது, சுவிட்ச் ஆஃப் இருக்கும். டிஆர் நம்ம நீ என்ன பண்ணுற, அடுத்த மாதம் ஒரு 4ஆம் தேதி இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துடு, நம்ம 5ஆம் தேதி ஷூட்டிங் வேணும் அப்படிம்பாங்க. 5ஆம் தேதி காலை போய் பார்த்தா அந்த ஆஃபீஸே காலி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு. சினிமாவில் டி ராஜேந்தர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அதை சுருக்கமாக டிஆர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஏன் அந்த பேரை செலக்ட் பண்ணீங்க? அதுக்கான காரணம் என்ன? இப்போ இந்த ஜூனியர் டிஆர் பட்டம் கொடுத்துட்டே வந்து அந்த டிஆர் சார் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கனால ஜூனியர் டிஆர்னு பட்டம் கொடுத்து அவர் தான். டிஆர் சாரை பார்த்துருக்கீங்களா? முதல்ல அவர் உங்களை பார்க்கும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் வந்து சேலம் மாவட்ட ரசிகமன்ற தலைவர் வாங்குறப்ப டிஆர் சார் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, நான் கிட்ட ஒரு 25 பேர் கூட்டத்தில் போகிறோம். சேலத்துலேருந்து நம்ம சென்னைக்கு வரோம் அவர் வீட்டுக்கு. அவரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வராங்க. அதே மாதிரி நானும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உள்ளே போகிறேன். இப்படி உள்ள என்ட்ரி ஆகிறப்ப கேட்டு திறந்து உள்ளே போகிறோம். அவர் இந்த படியில் இறங்கி வராங்க. சகிச்சு போயிட்டாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நிற்கிறோம். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, நானும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அவர் எப்படி நிற்கிறோம் அதே தான் நானும் நிற்கிறேன். அவரும் இப்படி கொஞ்சம் நேரம் என்னையும் பார்த்தாங்க, நானும் அவரையும் பார்த்தேன். அப்புறம் அவரை கூப்பிட்டு பேசினாங்க. ஏன் சார் இந்த மாதிரி அப்படின்னு. அப்படியாப்பா, சரி சரி நான் தரேன்னு சொல்லிட்டு ரசிகமன்ற நம்பரை கொடுத்தாங்க. சிம்புக்கும் சரி, டிஆர் சாருக்கும் சரி. அப்புறம் நான் வந்து டிஆர் சார் கூட ஒரு 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மோனிஷா, சொன்னாதன் காதலா, காதலிலே, வீரசாமி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் வந்து மேரேஜ் ஆகலை. ஓகே. அதை பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளைய பார்த்துட்ருக்கேன். சினிமாவில் சாதிச்ச பிறகுதான் திருமணம் அப்படின்ற ஏதாவது ஒரு கொள்கை ஏதாவது இருக்கா? நடிகர் ஆனோன்னா அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும். என்னோட கனவு, என்னோட லட்சியம். நீங்கள் கதாநாயகனாக நடித்ததா கேள்விப்பட்டோம். என்னென்ன படம்லாம் கதாநாயகன் நடிச்சிருக்கீங்க? அதில் 3 படம் கதாநாயகனாக பண்ணிட்டேன் சார். அந்த படங்கள்லாம் வெளிவந்ததா? எல்லா படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் வரலையா? சரியா கதை கேட்குறேன், சரியா அமையலை. இதில் ஒரு மாதிரியான கதை இருக்குது, அது மாதிரினா இன்னும் என் பேர் கெட்ட பேர் ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் கதை ஒத்துக்கலை. இப்போ டிஆர் சாரை பற்றி நம்ம எல்லாமே தெரியும். சினிமா துறையில் பன்முக திறமை கொண்டவர். எல்லா துறையிலையும் அவர் அத்துப்படி. அந்த மாதிரி உங்களுக்கு சினிமா நடிப்பை தாண்டி வேற என்னென்னலாம் நீங்கள் கற்று வச்சிருக்கீங்க? ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆகணும்னு கனவு இருந்தது.
இப்போ அப்புறம் வந்து பார்த்தா எனக்கு நடிகர் ஆகணும்னா ரொம்ப நாள் ஆசை. இப்போ டைரக்ட் விட்டுட்டேன். எந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்? வில்லனா, ஒரு காமெடியா, இல்ல ஹீரோவா, இந்த மாதிரி எந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை எனி கேரக்டர் பண்ணலான்னு ஒரு இப்போதான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 64 படம் நடிச்சு சொன்னீங்க. இந்த 64 படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது? பிடிச்ச படம் எது? டூமின்னு சொல்லி படம் பண்ணியிருக்கேன், ஹீரோவா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 9 திருடர்கள் அதுலேயும் ஹீரோவா பண்ணியிருக்கேன். இப்போ டைரக்ட் பேரரசு கூட பண்ணிகிட்ருக்கேன். படம் பேர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ். அதுக்கப்புறம் போன மாதம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நாகேஷ் பேர் ஹீரோவா பண்ணியிருக்காங்க. அதில் வந்து செகண்ட் ஹீரோவா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பழைய படம் சீர்காழி கவுந்தராஜ் அகத்தியர் படம் பண்ணாங்க. அதே வந்து இப்போ பார்ட் 2 பண்ணுறாங்க. அதுலேயும் அகத்தியர் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் ஹீரோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குறைந்த வருமானம் தான் வருதுன்றீங்க. இந்த பொருளாதார பிரச்சனைலாம் எப்படி சரி செய்றீங்க? தினசரி அன்றாட செலவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி சரி செய்றீங்க? ரொம்ப கஷ்டம் தான். சாப்பாட்டுக்கும் சரி, டீக்கும் சரி ரொம்ப கஷ்டம். வாடகை இருக்கிறதுல வாடகை கொடுக்க ரொம்ப கஷ்டம். எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? சைடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். காய்கறிகள் வியாபாரம், மீன் வியாபாரம், அது எதோ போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் சொந்தக்காரங்களாம் சினிமாவில் இருக்கதா சொன்னீங்க. அவங்க கிட்ட ஏதாவது சினிமா வாய்ப்பு கேட்டதுண்டா? நான் எதுவும் கேட்க மாட்டேன் சார். இப்போ நம்ம போய் கேட்டுட்டா ஒரு டைம் தருவாங்க, 2 டைம் தருவாங்க, 3ஆவது டைம் என்ன எப்போ வந்து இப்படியே இருக்கான், ஒரு மனசு கஷ்டம் வரும். எதுக்கு நம்ம கேட்காமே இருந்துட்டு தூரமாக இருந்து நீங்கள் நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன் அப்படி போயிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இந்த சின்ன சின்ன ஹீரோக்கள் இல்லாமல் ஏதாவது பெரிய ஹீரோ கூட நடிச்ச அனுபவம் இருக்கா? ஏன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு வருமானத்துக்கான வழியை உண்டு பண்ணுமே. அது வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி இன்னும் சரியா அமையல. நீங்களாம் பார்த்து எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா, ஒரு பல்பிஸ்டிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ விவேக், வடிவேலு, சூரி, சந்தானம் அவங்களாம் வந்து ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அவங்க நடிக்கும்போது கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு டீம்ல போய் இணையல? நான் வந்து அப்படி பார்த்தேன்னா என்னை உருவத்தை வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர் மாதிரி இருக்கு. அவங்கள நீங்க ஓவர்டேக் பண்றீங்க, பயமுட இருக்கலாம் இல்லையா? ஆமாம். இப்போ வடிவேல் சார் யாரோ கூட நான் இப்போ ஜாயின் பண்ணேன்னா இவர் டிஎஸ்ஆர் மாதிரியே இருக்கா, இவங்க சின்ன கேரக்டர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு பாதிப்பு வரனால யாரும் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டுறாங்க. ஆனால் என்னோட முயற்சியில் நான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, சிம்புவை பார்த்துருக்கீங்களா? சிம்பு பார்த்து அவர் பார்க்கும்போது என்ன சொன்னார்? சிம்பு வந்து எனக்கு நெருங்கிய நண்பர் சார். சிம்பு டிஎஸ்ஆர்லாம் நெருங்கிய நண்பர். ஜூனியர் நான் கவலைப்படாது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பண்ணதில்லை. நான் பண்ணியிருக்கேன், சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய ஹீரோக்கள்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க? விஜய் சார் கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் கூட எந்த படம்? சந்திரமுகி படையப்பா. அஜித் சார் கூட வந்து ரெட்டு. எந்த கேரக்டர் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும். சந்திரமுகி படையப்பால நீங்க எங்க வரீங்க? சாங்கில் வருவேன். சாங்கில் வருவேன். சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டி கிராமம் வருவாங்க. கிராமம் ஃபுல்லாகவே வருவேன். ஃபஸ்ட்டு டைலாக் பார்த்தீங்கன்னா, ஏழை என்னையில பண்ணல, மனு கொடுத்தா வாங்க மாட்டால, கொட்டுற மழையில வேலை போல அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அஜித் சார், மேடம் நடுவில் சென்றேன் நான். சரி, நடிப்பை தாண்டி இந்த சினிமாவில் நடனம், இந்த பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? டைரக்டருக்கு எனக்கு ஃபுல் அனுமதி நல்லா தெரியும். மேடை டான்ஸுக்கு தெரியும். பாட்டு பாடலாம் யாரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. உங்கள் சினிமாவோட கனவு என்ன? சினிமாவில் எனக்கு இதுதான் என்னோட கனவு அப்படின்றது உங்கள் கனவு என்ன? நான் ஒரு பெரிய நடிகர் ஆகணும், அதுதான் எனக்கு ரொம்ப நாள் கனவு. சரி, ஒருத்தர் சினிமாவுக்கு வராரு புதுசாக, சினிமாவில் அவர் ரீச் ஆகணும்னா அவருக்கு எது முக்கியம்? சின்ன படத்துலையும் ரீச் ஆகலாம், பெரிய படத்துலையும் ரீச் ஆகலாம். ஏன்னா கதை நல்லா அமையணும். கதை அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்க நல்லா ரீச் ஆகிடும். ஒன்றும் இல்லை, நம்ம புரோட்டா சூரி சார் வந்து புரோட்டா பாருங்க, 2 புரோட்டா தான் சாப்பிட்டாங்க, அது ஃபேமஸ் ஆகிடுது. அதுக்கு முன்னாடியே கிடைத்து ஒரு 6-7 படம் பண்ணிட்டாங்க, அதில் ரீச் ஆகலை, புரோட்டாலாம் ரீச் ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன டயலாக்கோ ஒரு சின்ன சீனாக இருந்தால் தான் நல்ல ஃபேமஸ் ஆகிடலாம். இப்போ டிவி சீரியல்லையும் போகிறதா சொன்னீங்க. அந்த டிவி சீரியலில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? போதிய வருமானம், தொடர்ந்து வாய்ப்பு வரங்க கொடுக்குறாங்களா? சீரியலுக்கு இருக்குது, சீரியல் என்ன இருக்குது, அதை சரியாக நான் கூப்பிடல. மெயினாக வந்து படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கு. தமிழ் இல்லாமல் வேற ஏதாவது மொழி படம் நடிச்சிருக்கீங்களா? அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கோம். மம்முட்டி, மோகன்லால், நான் 3 பேரும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். படம் அதுவும் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். சரி, சினிமாவுக்கு வரவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் நான் ஹீரோ ஆகணும் என்னோட கனவு. வரவங்களுக்குன்னு சொல்கிறேன், யாருமே சினிமா நம்பி சென்னை பக்கம் கால் வைக்காதீங்க. வச்சாலும் நான் தப்பு சொல்லலை. ஐயோ நம்ம
தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும், அண்ணனுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு கனவோட வராதீங்க. கை கொடுக்காது. உங்கள் தொழில் நம்பி சென்னைக்கு வாங்க. ஃபஸ்ட்டு தொழிலை பாருங்கள். தொழிலை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க. சினிமாவுக்கு வரவங்க வாய்ப்பு தேர்றவங்களை அனைத்துக்குமே அதான் நான் சொல்கிறேன். ரசிகர்களுக்கு டி ராஜேந்தர் சார் மாதிரி ஏதாவது ஒரு 2 டயலாக் பேசி காமிங்களா? டே பணமடத்தை தொங்குத நொங்குடா, பங்காளித்து கேளுடா பங்குடா, நல்லா திங்க் பண்ணுடா, நான் தான் இங்கே கிங்குடா, கோவப்பட்ட உனக்கு ஊதியிடும் சங்குடா, ஒன்று புரியலாம் தூக்கு போட்டு தொங்குடா, இது தண்டனாக்கா, இது தண்டக்குனாக்கா. சரி, தமிழ் ரசிகர்களுக்கும் திரைப்பட ரசிகர்களுக்கும் இறுதியா நீங்க சொல்ல விரும்புவது என்ன? திரைப்பட ரசிகர்கள் மெயினாக வந்து இதை டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு இது வீடியோ இந்த பேப்பர் நியூஸ் போயிருந்தால் எனக்கு மறக்காமல் இதை பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் கொடுங்க, மறக்காமல் கொடுங்க. எந்த கேரக்டர்னாலும் நான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன். இதை மறக்காமல் வாய்ப்பு கொடுங்க. நம்ம ஜூனியர் டிஆர் சபரிநாதன் அவரோட பேட்டியை பார்த்துருப்பீங்க. சினிமா ஆசையை நம்பி சென்னைக்கு வரவங்களுக்கு அவர் சொன்ன அட்வைஸை பார்த்துருப்பீங்க. இது அவர் வந்து மற்றவங்களுக்காக போட்டியிலே பொறாமலே சொல்றதுல இதுதான் சினிமாவில் யதார்த்தம். சினிமாவை நம்பி வந்தவங்களில் 1000 பேரில் ஒருத்தரோ 2 பேரோ தான் வந்து சினிமாவில் ஜெயிச்சிருப்பாங்க. மற்ற பேர்லாம் வந்து இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி சென்னையை சுற்றி பல இடங்களில் சின்ன சின்ன வேலைகள், ஏதாவது ஏன்னா அவங்களோட அன்றாட பொழப்பை அவங்க நிவர்த்தி பண்ணி ஆகணும், அன்றாட செலவுகளை சமாளிச்சு ஆகணும். அதனால சினிமா என்பது ஒரு கனவு தொழிற்சாலை. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் சென்னையில் அனைத்து திரைப்படங்களோட படைப்பிடிப்பு நடந்துச்சு, எல்லா மொழி படம் நடந்துச்சு. இப்போ எல்லாமே அவங்கவுங்க போயிட்டாங்க. கேரளாக்காரங்க அங்கே போயிட்டாங்க, கர்நாடகா அவங்க ஸ்டுடியோ அங்கே வச்சுட்டாங்க, ஆந்திராக்காரங்க அங்கே வச்சுட்டாங்க. அந்த மாதிரி வந்து மற்ற மொழி படங்கள் வந்து அவங்கவுங்க எல்லா இடத்துக்கும் போனது போது சென்னையில் வந்து சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது சுத்தமாக இல்லை. பெரிய பெரிய ஸ்டுடியோக்கள்லாம் 10க்கு 10 ரூமில் சின்ன காம்பேக்ட் ரூமாக போட்டு எல்லாம் ஸ்க்ரீன் மேட் போட்டு ஏஏ ஸ்க்ரீன் வச்சு எல்லாம் முடிச்சிடறாங்க. ஸோ அதனால் சபரிநாதனோட அனுபவம்ன்றது அவர் தன்னோட பட்ட கஷ்டங்களை ஏன் சொல்லிருக்காருன்னா, சென்னையில் சினிமா வரவங்க ஒரு பாதுகாப்போட ஒரு வேலையை உத்தரவாதத்தை ஒரு வேலையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வாய்ப்பு தேடுங்க. அப்படி சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அது உங்களுக்கு ஒரு கூடுதலாக சப்போர்ட்டாக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் சினிமா ஆசை மட்டுமே நம்பி சென்னைக்கு வரவங்களுக்கு சபரிநாதன் சொன்ன அட்வைஸ் 100% பொருந்தும். அதனால் சென்னைக்கு சினிமா ஆசையில் வரவங்க ஒரு தொழிலை கையில் வச்சுக்கிட்டு வாங்கன்னு அவர் சொன்னது அதுதான் நம்ம சொல்கிறதும். எனவே இவ்வளோ நேரம் நமக்கு தன்னோட அனுபவங்களை பகிர்ந்த திரு ஜூனியர் டிஆர் சபரிநாதன் அவர்களுக்கு நம்ம தமிழ்வாசி சார்பாக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம்.